நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டோட அமைச்சர், அதுவும் வந்து பால்வளத்துறை அமைச்சர். ஆனா தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள தத்தெடுத்து, அந்த பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கிலத்த உங்களுடைய சொந்த முயற்சியில குடுத்துட்டு வர்றீங்க அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு என்ன காரணம் சார்? இப்போ நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை பிள்ளைகள் வந்து லெஸ் ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன், கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் வந்து அவங்களால வந்து வெளியே போய் கோச்சிங் எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு 10,000 ப்ளஸ் சில்ட்ரனுக்கு நாங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து நாங்கள் வந்து தனி டீச்சர்ஸ் போட்டு தனி சிலபஸ் க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரி ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ், இன்னும் கன்னியாகுமரியில் சென்னை ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னு சென்னையில் கொஞ்சம் ஸ்கூல்ஸு, கோவை ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னு கோயம்புத்தூர் ஸ்கூல்ஸ், அப்படி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். மிகுந்த வரவேற்பு ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியில் இருக்குது, ரொம்ப ரிசல்ட்டும் இருக்குது. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணலாம். யூ கேன் வாலண்டியர். நிச்சயமா பண்றோம். பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை. ஒரு எலக்ட்ரீஷியன் வேலை தான் பார்க்குறோம். இங்க வந்த பிறகு இவன் நல்லா இங்கிலீஷ் பேசுறான், அது நம்ம நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. பிள்ளைங்க வீட்டுல இங்கிலீஷ் பேசுவாங்க. என்ன வாட் இஸ் திஸ், வேர் ஆர் யூ கோயிங், அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுவாங்க. எங்களுக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது, ஆனா அவங்க பேசுறத பார்த்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம பையன் இங்கிலீஷ் பேசும்போது ரொம்ப பெருமையா தான் இருக்கு.